அனைவருக்கும் வணக்கம். சிபிஐ விசாரணை விஜய் அவங்க கிட்ட 12ஆம் தேதி டெல்லியில நடந்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த விசாரணை நடந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் கொடுத்த தகவலை வச்சு சிபிஐ அடுத்த கட்டமா என்ன பண்ணாங்க அப்படிங்கறதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாட்டை சேர்ந்த 8 காவலர்கள் கிட்ட விஜய் அவங்க கிட்ட விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் அதுல இருந்து கிடைச்ச தகவலை வச்சு 8 காவலர்கிட்ட சிபிஐ விசாரணை நடத்திருக்காங்க. 12ஆம் தேதி விஜய் அவங்க கிட்ட டெல்லியில ஒரு 4 மணி நேரம் விசாரணை அப்படிங்கிறது சிபிஐ ஆபீஸ்ல நடந்தது. தமிழ்நாட்டு மீடியாக்கள்லாம் ஊதுன்னு ஊதிட்டு இருந்தாங்க. விஜய் மேல எஃப்ஐஆர் போட போறாங்க, விஜய் அழுத்தம் கொடுக்குறாங்க, விஜய்க்கு கிடுக்குப்பூடி விசாரணை நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டு மீடியாக்கள் 200 ரூபாய் ஊபி மீடியாக்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா சிபிஐ அலுவலகத்துல 4 மணி நேரமுமே விஜய் அவர்களை ரொம்ப மரியாதையா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தாங்க உங்களை கூப்பிட்டு நாங்க விசாரணை நடத்துறோம், எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், ஆனா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்களையும் கூப்பிட்டு நாங்க கேட்கணும்ல, நாளைக்கு நீதிமன்றம் கேட்பாங்கல்ல ஏன் நீங்க விஜய் விசாரணை நடத்தல அப்படின்னு, அதுக்காக தான் உங்களை விசாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சிபிஐ அலுவலகத்துல விஜய் அவர்களை ரொம்ப மரியாதையா நடத்தியிருக்காங்க. விஜய் அவங்களுமே முழுசா ஒத்துழைப்பு கொடுத்து என்னென்ன பதில சொல்ல முடியுமோ, இவ்வளவு நாளா அவங்க மனசுல தேக்கி வச்ச ஒரு சந்தேகம் இருக்கும்ல, அவங்க கிட்ட கிடைச்ச சில ஆதாரங்கள், இந்த விஷயம் ஏன் இப்படி நடந்தது, இந்த விஷயம் இப்படி நடக்கிற மாதிரி இருந்தது, ஏன் மாறி நடந்தது அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும்ல விஜய் அவங்களுடைய மனசுக்குள்ள. தொண்டர்கள் கீழே பேசக்கூடியவங்க, பொதுமக்கள் மனசுக்குள்ளேயே இது சம்பந்தமா 1000 கேள்வி இருக்கு, 1000 செந்தில் பாலாஜி மேல சந்தேகம் இருக்கு, நிறைய பேர் மேல சந்தேகம் இருக்கு. ஆனா விஜய் அவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கும்ல, சோ அந்த சந்தேகம், அந்த பிரச்சார வாகனத்துடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் அங்க ஒப்படைச்சிருக்காங்க. ஒப்படைச்சிருக்கப்போ செந்தில் பாலாஜி நேரா விஜய் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தனிப்பட்ட வன்மமா, தனிப்பட்ட மோட்டோ ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கு விசாரணையே மாறிடும். ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் நேரடியா போயிட்டு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்ல மாட்டாரு. விஜய் அவர்கள் விசாரணையில அப்படி சொல்லல. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு காவல்துறை மேல எனக்கு முழுக்க சந்தேகம் இருக்குங்க. இதே மாதிரி நாங்க இதுக்கு முன்னாடி நிறைய இடத்த பிரச்சாரம் அப்படிங்கறத நடத்தணும், இதை விட அதிகமான கூட்டத்தை திருச்சியில கூட்டி காட்டணும், அங்கெல்லாம் ஒரு சம்பவம் நடக்காம இங்க நடந்தது காவல்துறை செய்த தவறு, காவல்துறை இத மாதிரி ஒரு சம்பவம் நடக்கட்டும் அப்படின்னு காத்திருந்தாங்க. அப்படிங்கிற அடிப்படையில காவல்துறை மேல சந்தேகத்தை எழுப்பி விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணையில பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. இது உண்மையாலுமே ஒரு சரியான அப்ரோச்சிங். ஒரு விசாரணையில போயிட்டு நேரடியா திமுக இதுக்கு பின்னாடி இருக்கு, செந்தில் பாலாஜி இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா காவல்துறை மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, இதுதான் நான் சந்தேகப்படுறதுக்கு காரணம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்கன்னா சிபிஐ அதுக்கப்புறம் நோண்டி எடுத்துப்பாங்க. காவல்துறை ஏன் இந்த விஷயத்தை இப்படி செஞ்சது, இதை ஏன் இப்படி செய்யல அப்படின்னு தோண்டி எடுத்தாங்கன்னா சிபிஐ கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். இவங்களா போய் செந்தில் பாலாஜி மேலேயோ திமுக மேலேயோ கம்ப்ளைண்ட் பண்ணாம சிபிஐயா கண்டுபிடிச்சாதான் அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், நீதிமன்றத்திலையும் நிக்கும். சோ அதே மாதிரி விஜய் அவர்கள் விசாரணையில சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த 8 காவலர்கள் கிட்ட சிபிஐ விசாரணை நடத்திருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயுதப்படை காவலர், அதாவது டிஜிபி, காவலர்னு வாயில வந்துருச்சு, ஆயுதப்படையோட டிஜிபியா இருக்கக்கூடிய டேவிட்சன் ஆசீர்வாதம் இருக்காங்க இல்லையா, அவங்கள சிபிஐ விசாரணை நடத்திருக்காங்க. துருவி எடுத்திருக்காங்க. விஜய்க்கு சொன்னாங்கல்ல, விஜய துருவி எடுத்துட்டாங்க, விஜய்க்கு கிடுக்குப்புடி விசாரணை நடந்தது அப்படின்னு மீடியாக்கள் போட்டாங்கல்ல, உண்மை அது கிடையாது. அதுக்கப்புறம் டேவிட்சன் ஆசீர்வாதம் அவங்க கிட்ட நடத்தின விசாரணை தான் கிடுக்குப்புடி விசாரணையா இருந்திருக்கு. ஏன்பா ஆயுதப்படை டிஜிபிக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா, திமுக தான் சம்பந்தத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. இந்த கரூர் இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் டேவிட்சன் ஆசீர்வாதம் உட்கார்ந்து நாங்க இத்தனை நபர்களுக்கு இத்தனை போலீஸ் போட்டிருப்போம், நாங்க ஹைலி ரிஸ்க் கிரௌடுனா நாங்க இத்தனை போலீஸ் போடுவோம், நார்மல் கிரௌடுனா இந்த மாதிரி போலீஸ் போடுவோம், போலீஸ் பாதுகாப்புலாம் பக்காவா இருந்தது, 550 பேரை நிறுத்தணும், 500 பேரை நிறுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத கொடுத்தாங்க. அதுல ஒரு டிஜிபி லெவல்ல இருந்து அந்த விளக்கத்தை கொடுத்த நபர் அப்படின்னா நம்ம டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் தான். சோ அவர்கிட்ட விஜய் அவர்கள் சொன்ன பதில வச்சு, விஜய் அவர்கள் சொன்ன சந்தேக கேள்விகளை வச்சு, அதுக்கு முன்னாடி சிபிஐக்கு ஒரு ஆதாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும்ல, அதெல்லாம் வச்சு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவங்க கிட்ட ஒரு விசாரணை அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. ரொம்ப நெருக்கடி கொடுத்து, ஒரு டிஜிபிக்கு நெருக்கடி கொடுத்து சிபிஐ விசாரணை நடத்தியிருக்காங்க.
அந்த ஒரு நபர் மட்டும் கிடையாது, நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு 8 காவலர்கள் கிட்ட இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்திருக்கு. இன்னும் இந்த விஷயம் இன்னும் தீயா மாறி இருக்கும். பட் இங்க மீடியாக்கள் வந்து மாறவில்லையோ என்னமோ தெரியல. பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் வந்து இன்னும் வேகம் எடுக்கலாம். இன்னும் தமிழ்நாட்டில இருந்து பல காவலர்கள் கூப்பிடப்படலாம். இப்போ டேவிட்சன் ஆசீர்வாதம் டிஜிபி லெவல் வரைக்கும் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது போயிருக்கு. அடுத்து மினிஸ்டர் லெவலுக்கு போகும். அதாவது எக்ஸ் மினிஸ்டர் கூடிய சீக்கிரம் ஜனவரிக்குள்ள சம்மன் இஷ்யூ பண்ணி விசாரணைக்கு எடுக்கப்படுவார். அவரும் இப்ப விஜய் போறப்ப அப்படியே ஜூம் பண்ணி விஜய் விசாரணைக்கு போறாரு, மூஞ்சில பாருங்க சோகம் தெரியுது, நட பாருங்க ஸ்லோவா இருக்கு அப்படின்லாம் மீடியாக்கள் போடுறாங்கல்ல. செந்தில் பாலாஜி போறப்ப அழுதுகிட்டே போவாரு, நெஞ்சில கைய வச்சுக்கிட்டே போவாரு, நெஞ்சு வலி வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாரு. அப்போ இந்த மீடியாக்கள் என்ன பண்றாங்க, அப்போ என்ன உருட்டுறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சரிப்பா, விஜய் கிட்ட விசாரணை நடத்தி முடிச்சாங்களே, அடுத்து என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் கிட்ட வழக்கமா சொல்றதுதான் சிபிஐ வந்து எங்களுடைய கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டோம், பட் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஏதாவது உங்கள்கிட்ட இன்னும் விசாரிக்கணும் அப்படின்னா நாங்க திரும்ப கூப்பிடுவோம், வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் பொதுவா சிபிஐ சொல்லுவாங்க. அதே விஷயத்தை தான் விஜய் அவங்க கிட்டயும் சொல்லியிருக்காங்க. டேட் வந்து இந்த டேட்ல வரணும் அப்படின்லாம் சொல்ல, பட் இன்கேஸ் தேவை அப்படின்னா திரும்ப விஜய் அவர்களை சிபிஐ வந்து விசாரணைக்கு கூப்பிடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனா விஜய் அவர்களை விசாரிச்சப்போ இந்த திமுக கூட்டம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இல்ல. ஆனா அடுத்து இந்த 8 காவலர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த காவலர்கள், அதுவும் டிஜிபி லெவல்ல இருக்கக்கூடிய டேவிட்சன் அவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் திமுக மனசுக்குள்ள ஒரு பயம் அப்படிங்கிறது அப்படியே கலகலத்து போக ஆரம்பிச்சிருக்கும். என்னடா காவலர்களை நெருங்கி வராங்க, அடுத்து போனாங்க அப்படின்னா கரூர் டானை பிடிப்பாங்க, டானை பிடிச்சா நம்மளை நோக்கி வந்துருவாங்களே அப்படிங்கிற பயம் கண்டிப்பா திமுக மனசுக்குள்ள. இந்த டிஜிபி விசாரிச்சதுக்கு அப்புறம் 8 காவலர்களை குறி வச்சு சிபிஐ அடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா திமுக மனசுல வந்திருக்கும். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களும் வந்து இப்போ அப்படியே தமிழ வெற்றி கழகத்துக்கு எதிராக பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம சுதா கங்கோரா இருக்காங்கல்ல, இப்போ நம்ம பராசக்தி தீ பத்திட்டு எரின்னு பார்த்தாங்க, யாரோ தண்ணியை ஊற்றி அணைச்ச மாதிரி படம் அணைஞ்சிருச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்க தன்னுடைய வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருக்காங்க, திமுகவுடைய ஜாம்பியா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி படங்கள் எடுத்தது இறுதி சுற்று, சூரரை போட்டு மாதிரியான படங்கள் எடுத்தவங்க, நல்ல படம் தான், தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வரவேற்றோம், அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்பெல்லாம் இந்த விஜய் ரசிகர்கள் மேல அவங்களுக்கு கோபம் இல்லை, இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேல கோபம் இல்லை. இந்த பராசக்தி படம் நல்லா இல்ல, இந்த பராசக்தி படம் ரொம்ப மொக்கையா இருக்கு, 4 நாள் ஆச்சு 25 கோடி தான் கலெக்ஷன் ஆயிருக்கு, மொத்தம் 14 லட்சம் டிக்கெட் தான் வித்து இருக்கு, படம் 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எல்லாம் சோசியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணதும் அவங்களுக்கு பொத்துக்குச்சு, கோபம் தாங்க முடியல. திமுக வேற அவங்களை நம்பி ஒரு பெரிய பணத்தை போட்டாங்களா, இவங்க வந்து ஒரு புரட்சி செஞ்சு விட்டுருவாங்க, திமுக ஒரு பெரிய சம்பவத்தை உருவாக்கி விட்டுருவாங்க, 2026ல திமுக ஆட்சிக்கு கொண்டு அப்படியே புஷ் பண்ணி இவங்க கொண்டாந்து உட்கார வச்சிருவாங்க இந்த படத்துல அப்படின்னு நம்பி திமுக இவங்களுக்கு ஒரு பணத்தை செலவு பண்ணிச்சு இல்ல. இப்ப படம் பிளாப் ஆனதும் இதனால அவங்களுக்கு ஒரு அழுத்தம் உருவாகி இருக்குல்ல, அந்த அழுத்தத்துல என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம இத மாதிரி யாருடைய படம் ரிலீஸ் ஆகலையோ, அதாவது விஜய் மீன் பண்றாங்களாம், யாருடைய படம் ரிலீஸ் ஆகலையோ அவங்க வந்து கூனிசம் பண்றாங்க, ரவுடிசம் பண்றாங்க, அவங்களாம் இப்படி பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கோபத்துல ஒரு பிரஷர்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஜாம்பியா மாறி நேரடியா விஜய் ரசிகர் அவர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்னமோ அட்டாக் பண்ணிட்டு போறாங்க, அது பிரச்சனை கிடையாதுங்க. இப்ப நமக்கு பராசக்தி படுத்தது கூட பிரச்சனை கிடையாது, 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி 25 கோடி ரூபாய் சம்பாதிச்சா போதும், அவங்களுக்கு கணக்கு காட்டுறதுக்கு தான் படம் எடுக்கிறது ரெட் ஜெயண்ட் வந்து. அதனால இன்ப நிதி, இன்பன் உதயநிதியா, அவருக்கு இது பிரச்சனை கிடையாது. மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பொங்கல்ல ஏதாவது ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகும், போய் ஒரு 3 மணி நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எத்தனை பேர் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க எண்ணத்துல இந்த பராசக்தி வந்து மண்ணவாரி போட்டதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தியேட்டர் பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி பராசக்தியை ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கு. பட் வந்து நம்மள பராசக்தி வச்சு மக்களை செஞ்சிருச்சு, பொங்கலுக்கு படம் பார்க்க முடியாம தியேட்டர் பக்கம் போக முடியாம செஞ்சிருச்சு. அதே மாதிரி திமுகவையும் வச்சு செஞ்சிருச்சு. அவங்க புரட்சி தீய வந்து தமிழ்நாட்டுல பத்த வைக்கலாம் பராசக்தி மூலமா அப்படின்னு நினைச்சாங்க. அந்த தீ அவங்க வயிற்றுக்குள்ள யாரையோ ஏத்தி விட்ட மாதிரி, எதையோ ஏத்தி விட்ட மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. இது மட்டும்தான் இப்ப பிரச்சனையா திமுகக்குள்ள அப்படின்னா, இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா கூட பிரச்சனை கிடையாது, அப்படியே பொங்கல் கூட ரிலீஸ் ஆயிருந்திருக்கும், அது நல்லா போயிருந்திருக்கும். அதுவும் பராசக்தி மொக்கையா இருக்கிறப்போ ஜனநாயகனுக்கு ஒரு பெரிய ரிசீவ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். பட் இவங்க தடுத்து நிறுத்தினதுனால, அதாவது ஜனநாயகன் தடுத்து நிறுத்தப்பட்டதுனால இப்போ இன்னொரு விஷயம்
என்ன புகைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, திமுகவுல ஏற்கனவே காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைய போது டிவிகேவுக்கு காங்கிரஸ் போறாங்க அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நிறைய செல்வ பெருந்தகை, நிறைய தலைவர்கள் வந்து திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. சோ இந்த நேரத்துல ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பேசினது வந்து டிவிகே கூட காங்கிரஸ் போறது கன்ஃபார்ம் பா, இது நடக்க போகுதுப்பா. திமுக கூட காங்கிரஸ் இருந்து என்னப்பா பண்ண போறாங்க? கட்சியை வளர்க்க முடியுமா, இல்ல ஏதாவது பண்ண முடியுமா, இல்ல ஏதாவது ஒரு மினிஸ்டர் தான் ஆய்வு பார்க்க முடியுமா, இல்ல ஆட்சியில தான் அதிகாரம் கொடுப்பாங்களா அப்படின்னா எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி காங்கிரஸ் கூட வச்சுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் காங்கிரஸுக்கும் தோணும்ல. இங்க தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்றாங்கல்ல. சோ ஒரு சான்ஸ் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எந்த ஒரு கட்சியோட தலைவருக்கும் தோணும்ல. எவ்வளவு நாள் தான் தொங்கு சதையாவே இருக்க முடியும் திமுகவுக்கு அப்படிங்கிற என்ன எல்லாருக்கும் வரும்ல. சோ அந்த அடிப்படையில ராகுல் காந்தி வந்து இந்த ட்விட்டை போட்டுருக்காரு. அதாவது அவர் வந்து நார்மலா இந்த மாதிரி ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதரவா ஒரு ட்விட்டை போட்டிருந்தாலுமே அந்த ட்விட் வெளியானதுக்கு அப்புறம் திமுக வயிற்றுல பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. திமுக அவங்களுடைய பலமா சொல்லிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம், இந்த ஆட்சியில அவங்க பலமா சொல்லிக்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 8-9 கட்சிகள் எங்களுடைய கூட்டணியில இருக்கு. 2017 எங்க கட்சிக்குள்ள வந்தாங்க, எல்லாரும் எங்க கட்சிக்குள்ள ஐக்கியமாயிட்டு நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் திமுகவால இங்க பலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடிஞ்சது. சோ அந்த பலத்துல இப்ப ராகுல் காந்தி அவர்கள் போட்ட ட்விட் வந்து ஒரு பெரிய ஓட்டைய திஷுல்னு போட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த பொங்கல் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு மோசமான பொங்கலா அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நமக்கு நல்ல நல்ல பொங்கலா இருக்கோ இல்லையோ, திமுகவுக்கு ஒரு மோசமான பொங்கலா அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். நான் வந்து உங்களுக்கு போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே பொங்கல் கொண்டாடக்கூடிய எல்லாருக்குமே போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.